Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Most Notorious Stalker Runs the World Greatest Clan. இந்த அனிமேவோட பேரை நம்ம ஷார்ட்டா நோட்டோரியஸ் ஸ்டாக்கர் அப்படின்னு இனிமே சொல்லலாம். பேருக்கு ஏத்த மாதிரியே உண்மையிலேயே இந்த அனிமேவும் வேற லெவல்ல இருக்க போது மறக்காம கீழே லைக் பண்றீங்க. அதே மாதிரி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர அனிமேஸும் மற்ற எபிசோட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக் குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஹெபஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. அது எப்போ ஃபார்ம் ஆகும்னா, மானா வந்து ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான மாச அடையும் போது அது உருவாகும். அந்த விஷயம் ஃபார்ம் ஆகும் போது டீமனோட உலகமும் வாய்டையும் அது லிங்க் பண்ணும். அது ஃபார்ம் ஆகும் போது எவ்வளோக்கு எவ்வளோ அது டீப்பான கனெக்ஷனோட ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மிகப்பெரிய பவரா இருக்கிற பீஸ்ட் எல்லாமே வெளிவரும். அன்னைக்கு நைட்டு கரெக்டா ஹோம் டவுன் 12 அதுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான பீஸ்டும் வெளிவந்தது. அது ரொம்ப மேனிஃபெஸ்டா இருந்தது. அந்த பீஸ்ட் எல்லாருமே லார்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் திரும்பவும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நோயல், இப்போ நாங்க இங்க இருந்து போய் ஆகணும். நோயல், இந்த மாதிரி நீ இந்த பிளேஸை விட்டு வெளியில போக கூடாது. உங்களுக்கு இதுதான் சேஃபான இடம், இங்க இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நான் வந்து வெளியில போய் போராடலான்னு இருக்கேன். நீங்க இங்கே இருங்க, ஹெல்ப் வர வரைக்கும் நாங்க போராடுறேன். இல்ல நீங்க வந்து போய் சொல்றீங்க இந்த மாதிரி ஹெல்ப் வர லேட் ஆகும். அப்படி ஹெல்ப் பண்ணி லேட்டா வந்தா உங்களோட நிலைமை அது வந்து என்ன ஆகும்? ஹேய், நீ வந்து குனிஞ்ச இதை சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. என்ன எல்லாருக்குமே ஓவர் டெத் அப்படின்னு தெரியும். ஸோ கிராண்ட்பா நான் இருக்கேன், நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்க எல்லாருமே நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன் என்னோட வாழ்க்கையை கொடுத்து. கிராண்ட்பா நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி பண்றீங்க? ஆனா கிராண்ட்பா அதெல்லாம் கேட்கவே இல்லை. நோயல், நீங்க வந்து அங்கே இருங்க, சேஃபா இருங்க, இதுக்கு மேலேயும் யாருமே சாக கூடாது. எல்லாருமே கிராண்ட்பா அதாவது நான் காப்பாற்ற போறேன். உங்க சண்டையும் ஆரம்பிக்குது. சண்டையும் முடிஞ்ச போது அவளோட கிராண்ட்பாவை தேடுறா. கிராண்ட்பா கிராண்ட்பா எங்க இருக்கீங்க? அங்க போய் பார்க்கும் போது அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அட கிராண்ட்பா உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு என்னால என்னோட வயதை அப்படியே தோக்கடிக்க முடியாது போல. வயசாகுதுல, எனக்கு கிடைச்ச அந்த பட்டம் அதெல்லாம் அவ்வளவுதான். இதுக்கு மேல டெத்தை என்னால வெல்ல முடியாது. என்னோட வாழ்க்கை இங்கேயே முடிவுக்கு வருது. என்ன பண்றது? இந்த மாதிரி போர்ல நம்ம இறங்கிட்டா போதும். அந்த டைம்ல சாவோட கடவுள் அவர் வந்து நம்ம பக்கம் பார்த்துனே தான் இருப்பாரு. போர்ல எப்போ உயிர் போவோம் அது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா நோயில், நீ வந்து இன்னமும் தேடினே இருக்கல. ஆனா நீ நான் போன பாதையில போவியா? நான் வந்து ஒரு சீக்கரா கண்டிப்பா இருப்பேன். சீக்கர்னா ஒண்ணுமே இல்ல, தேடுறதுன்னு சொல்லுவாங்களே அதுதான். அப்போ நீ வந்து ப்ராமிஸ் பண்ணு, இந்த மாதிரி உங்க தாத்தாக்கு இந்த உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான சீக்கரா மாறுவேன்னு. கண்டிப்பா நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன். நான் தான் இந்த உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான சீக்கரா மாறுவேன். நீ வந்து என்னோட கிராண்ட் சன்னா இருக்க, ரொம்ப நான் பெருமைப்படுறேன் தெரியுமா? அப்படியே அவர் இறந்து போறாரு. அங்க அந்த பையன் ரொம்ப பயங்கரமா கத்துறான். இங்கதான் எங்க கிராண்ட்பா வந்து இறந்து போனாரு. அவரு இந்த உலகத்தோட ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான சீக்கரா இருந்தாரு. அவருக்கு ஒரு பட்டமும் கிடைச்சது. அந்த நிக் நேம் வேற எதுவும் இல்ல, ஓவர் டெத் அதுதான். ஆனா இப்போ அதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ 2 வருஷம் இருக்கு. நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு சீக்கராவும் மாறிட்டேன். உங்க நோயிலும் சொல்றான், லாய்டு வால்டர் 2 பேருமே அட்டாக் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க பண்றோம். அதே மாதிரி அவங்க தாக்குறாங்க. பின்னாடி அவன் சொல்றான், நான் ஒரு டாக்கராவும் வீக்கஸ்ட் கிளாஸ் சப்போர்ட்டரா இருக்கேன். இதுதான் என்னோட வேலை. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற லெசர் வேம்பயர் அதை பத்தி சொல்றான். இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே இந்த லோ கிளாஸ் வேம்பயர் தான். இதுங்களால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஆனா இதுவே அதோட முக்கிய உடல், அதாவது அந்த ராணி, அதால கம்மியான பீரியட்ல நிறையவே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. நிறைய இன்னொரு மாஸ்டர் அட்டாக் பண்ணுவது அந்த பொண்ணு காப்பாத்துறா. நீ சொல்லும் போது எனக்கு புரியுது. அதாவது அதோட தலையை வெட்டினா முடியுதானே நம்மளால மொத்தமா அதை அழிக்க முடியும். அதுதானே நோயல்? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இதுக்கப்புறம் அந்த மெயின் உடம்பு நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடியே ஒரு பர்சன் சொல்றான், நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பான்களை அழிக்கிறதுக்கு மெயினான அந்த உடம்பு அந்த குயினி நம்ம போட்டு தரலாம்ல, அதுவே ஒரு நல்ல வழியாவும் இருக்கும். இல்ல நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேலை இது வந்து சி ரேங்க், அதாவது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருக்க சின்ன சின்ன ஸ்பான்களை அழிக்கணும். அப்படி பண்ண வேண்டியதான் இந்த சக்சஸ் ரேட் அது வந்து இன்னமும் அதிகமாகும். நீ எப்பயுமே எல்லாத்தையுமே எஃபிஷியன்சியை வச்சு பார்க்க கூடாது. அப்படி நீ பார்த்து ஏதாச்சும் தப்பா போச்சுன்னா அவ்வளவுதான், இங்கே நீ இறந்து போயிடுவ. சரி நீ வந்து சொல்றதை நாங்க ஒத்துக்கிறோம். நான் நம்மள மாதிரி சி ரேங்க் ஆளுங்க, அவங்க வந்து பி ரேங்க்குக்கான மிஷின் எடுக்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று, உனக்கு தான் இதுக்கு நன்றி சொல்லணும். உன்னோட ஸ்கில்லை வச்சும் நீ தான் எங்களை கைட் பண்ற நோயில். நோயில சொல்றான், இந்த மாதிரி இந்த ஜாப் இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் ஆன ஜாப். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னோட பேச்சால எங்களோட பார்ட்டியை இன்னமும் எங்களால என்எஸ் பண்ண முடியும். ஆனா ஃபைட்டிங் எபிலிட்டின்னு வந்தா இது வந்து வீக் தான். என்னால ஒண்டிதான் மத்தவங்களை நம்பி இருக்க முடியும் அவங்க வந்து ஃபைட் பண்ணோன்னு. அதனாலதான் எல்லாருமே இந்த வேலையை ஒரு மாதிரி கேலி செய்யறாங்க, வீக்கஸ்ட்னு. அதே விஷயம் தான் இங்கே நடக்குது. அவன் பயங்கரமா அங்க கேலி பண்றான். நோயில சொல்றான், சரி வால்டர், இப்படி அவன் சொல்லும் போதே பின்னாடி அங்க ஏதோ ஒரு மாஸ்டர் தான். அவன் டக்குன்னு எல்லாருமே குனிய சொல்றான். உடனே அங்க ஒரு ஃபாக் ஆகுது. இது என்ன பாய்சனா? நோயில் இது என்ன டேஞ்சரஸா? அதுக்குள்ள இன்னொரு மாஸ்டரும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. இந்த மாஸ்டர் இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எதிர்கொள்ள. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்ல. நோயில் வேற உள்ள மாட்டிக்கினா அவனை வேற நம்ம காப்பாத்தணும். இப்ப நோயில் இல்லாம எங்களால
எப்படி போராட முடியும், இதை ஜெயிக்க முடியாது போலயே. நோயில் சீக்கிரம் உன்னோட ஆர்டர் கொடு. அங்க நோயிலும் அந்த பாய்சன்ல மாட்டின்னு குனிஞ்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகத்து. நீ வந்து குனிய கூடாது, ஆமா நான் வந்து யாருன்னு காட்டணும். அப்படியே அவன் ஏதோ வந்து கடிச்சு தூக்கி போடுறான். அவனோட புது ஸ்பெல்லிங் அவன் யூஸ் பண்றான். நான் வந்து காட்டுறேன் ஒரு டாக்கரோட ஃபைட் வந்து எப்படி இருக்கும்னு. இதனால அவங்களோட பவரும் இன்க்ரீஸ் ஆகுது, மெம்பருக்கும் அவங்க பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. திரும்ப இன்னொன்னு வந்து யூஸ் பண்றான். இதை யூஸ் பண்ணனாலேயே அந்த பாட்டியோட ஸ்டாமினாவும் மானாவும் 25% அதிகமாகுது. டானியா நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி பேரியரை உருவாக்கு. வால்டர் மற்றவங்க எல்லாருமே பயங்கரமா தாக்குங்க. அதே மாதிரி தாக்கி முன்னாடி இருக்கிறத கொள்றாங்க. நான் பின்னாடி இவங்களுக்கே தெரியாம இருக்கு. அங்க பின்னாடி அவ தாக்கலன்னு போகும்போது அங்க நோயிலும் சொல்றான், நீ வந்து இதை தாக்காத, இதை வந்து நான் பாத்துக்கிறேன். எல்லாருமே அந்த மெயின் பாடி அதை தாக்க பாருங்க, எல்லாமே என்னாலேயே முடிக்க முடியும். ஒரு பயங்கரமான கன் எடுத்துக்கினே சொல்றான். இது ஒரு ஆன்டி பீஸ்ட் வெப்பன், என்ன மாதிரி ஒரு டாக்கரால இதை தான் நம்பி இருக்க முடியும். ஐஸ் புல்லட்டை வச்சு தாக்குறான். இருந்தாலும் அதுல இருக்க ஒண்ணு வந்து தப்பிச்சது. ஒண்ணு நான் விட்டுட்டேன்னா இப்போ டோட்டலா 74 செகண்ட்ல 43 செகண்ட் தான் இருக்கு. அது இன்னமும் 23 செகண்ட்ல என் கிட்ட ரீச் ஆகும். உடனே அவன் பின்னாடி இருக்க வால்டருக்கும் இன்னொருத்தனுக்கும் பவரை செலுத்துறான். சீக்கிரம் நீங்க ரெண்டு பேருமே அந்த மெயின் பாடியை தாக்குங்க. அதே மாதிரி அந்த மெயின் பாடியை தாக்கி அதை அப்படியே துண்டாக்குறாங்க. அவ்வளவுதான், நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா பின்னாடி பார்க்கும்போது ஸ்பான் இன்னமும் நம்ம நோயில இல்ல, அது பயங்கரமா தாக்க வருது. எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இருந்தாலும் கரெக்டான டைமிங்ல ஆளு வந்து யோசிச்சு வச்சிருக்கான். அவ்வளவுதான், மெயின் பாடி இறந்து போயிடுச்சு. இப்போ இதாலையும் மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் விஷயமும் ஆகுது. இந்த மாஸ்டர் அப்படியே மூவ் பண்ண முடியாம அங்கேயே விழுது. நம்மளோட மிஷனை நம்ம எப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க சின்ன பையனா இருக்க நோயில எல்லாருமே பயங்கரமா கேலி பண்ணிருப்பாங்க. அதை அவங்க கிராண்ட் பாக்கிட்டே அவன் சொல்றான், நீ வந்து கவலைப்படாதரா, நீ வந்து எப்படி தெரியுமா இருக்க, எந்த போன உங்க அம்மா மாதிரியே இருக்க. அவகிட்ட இல்லாத ஒரு விஷயம் உன்கிட்ட இருக்கு. நீ ஒரு சீக்கிரா மாற முடியும், அந்த டேலண்ட் இருக்கு. கண்டிப்பா இந்த உலகத்திலேயே உன்னை ஒரு பெஸ்ட் சீக்கிரா மாத்துறேன். இப்ப அப்படியே சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அங்க நோயிலும் இதை பத்தி தான் சொல்றான். இப்ப அதே மாதிரி தான் நான் ஒரு சீக்கிராவும் மாறிட்டேன். வேர்ல்டோட ஒரு பெஸ்ட் சீக்கிரா மாதிரி என்னோட கிராண்ட் பாவை நான் சர்பாஸ் பண்ண போறேன். என்னதான் நான் ஒரு டாக்கரா இருந்தாலும், இது ஒரு வீக்கஸ்டான ஜாபா இருந்தாலும் நான் இதை பண்ணதா போறேன். இதுக்கப்புறம் அந்த சிட்டியை பத்தி சொல்றாங்க. இந்த சிட்டில எங்க பார்த்தாலும் மேஜிக் அதுதான் இருக்கு. அதே மாதிரி மேஜிக்கோட டெக்னாலஜியும் அப்படி வளர்ந்துருக்கு. இந்த சிட்டிக்கு மேஜிக் தான் ஒரு பில்லராகவும் இருக்கு. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அவனுக்கு 15 வயசு ஆகுது. நான் 15 வயசானக்கு அப்புறம் தான் இவனால ஒரு சீக்கிராவே மாற முடியும். சீக்கிரா மாறினாலும் அவங்களுக்கு துணை வந்து தேவைப்படும். ஒரு பாட்டியை இவங்க உருவாக்குற மாதிரி இருக்கும். நான் சீக்கிரால தனியா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நான் ஒரு பாட்டியை உருவாக்குனேன். என்னோட பாட்டியில டானியா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவ ஒரு ஹீலர். உங்களோட பாட்டிக்கு ஒரு மிகப்பெரிய எய்மும் இருக்கு. லாய்ட் அவன் ஒரு ஸ்வாட்மேன். அதே மாதிரி அவன் ஒரு லீடரும் தான். ஒரு டீசென்டான பாட்டி, ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னமும் நிறைய விஷயம் எனக்கு தெரியல. நான் வந்து இன்னமும் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். அவன் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கானா. பக்கத்துல இருக்க அந்த பையனை கேட்கறான், ஆமா என்ன ஆச்சு நோயல், ஒரு மாதிரி கம்முன்னு சோகமா இருக்க. நாங்க இன்னமும் பேரம் பேசி காசு அதிகமா வாங்கியிருக்கலாம், அதுக்கு தானே நீ சோகமா இருக்க. இதே விஷயம் உன்னோட கிராண்ட்பாவும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி சீன் பாஸ்ட்டுக்கு போது இதே விஷயத்த தான் அவரும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு சீக்கிரம் இருக்கும், நிறையவே எக்ஸ்பீரியன்ஸோ தேவை. அதே மாதிரி நிறையவே காசும் அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் அவங்களுக்கு இல்லல. ஸோ காசு இருந்தாதான் எல்லாத்தையுமே பண்ண முடியும். காசு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் என்னையே பார்த்துக்கோ, எனக்கு ஒரு பட்டமும் கிடைச்சிருக்கு ஓவர் டெத்னு. என்னதான் நம்மள இவளா பார்த்தாலும் அது ஒரு பதக்கம் மாதிரி நம்மளுக்கு. அதனால எப்பயுமே கீழே ஒண்டி பார்க்க கூடாது, புரியுதுல. சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அப்புறம் ஏன்டா நீ வந்து ஒரு மாதிரி சோகமா இருக்க. அதான் சொல்றேன்ல, நான் ஒன்னும் சோகமா இல்ல. நீ இதே மாதிரி காசை பத்தி ஒரு மாதிரி கல் நெஞ்சக்காரனா யோசிச்சேன்னு வச்சுக்கேன், நம்ம குழுவோட பேரு தான் அப்படியே நாசமாகும். அதை பத்திலாம் யோசிக்காத. சோ அந்த மாதிரி நீ திரும்பவும் பண்ணக்கூடாது. ஆமாண்டா, இப்போ இதுதான் பெரிய தப்பு பாரு. நீ பண்றதுதான் கரெக்ட். நீ வந்து ஓவரா பேசுற. இந்த மாதிரி நான் உன்னை விடவும் 2 வயசு பெரியவன். ஏஜ் ஒரு ஷீல்டா மத்தவங்க கிட்ட பயன்படுத்தக்கூடாது வால்டர். இதனால அவங்க 2 பேரும் கோவமாயி ஒரு கட்டத்துல சண்டை போடுற மாதிரி போயிடறாங்க. பாருப்பா, இந்த மாதிரி கிரேட் வால்டர் அவர் வந்து ஒரு டெவில் மாதிரி என் கூட சண்டை போட போறாரு. அவன் இன்னமும் ஒரு மாதிரி கோவம் பத்துற மாதிரி பேசுறானா. வால்டர் கடுப்பாயிட்டு அப்படியே சட்டையை பிடிக்கிறான். வா, நான் வந்து உன்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். போதும் நித்துறீங்களா, 2 பேரும் இப்போ சண்டை போடக்கூடாது. இவங்க 2 பேருமே உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான். நீ வந்து அப்படிலாம் உங்களை சொல்லக்கூடாது. சரி வாங்க, நம்மளோட பங்கை நம்ம பிரிக்கலாம். இதுக்கப்புறம் அவங்களோட பங்கையும் பிரிக்கிறாங்க. ஆனா நிறையவே எக்ஸ்பென்ஸ் போக எல்லாருக்குமே ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. நீ வந்து கவலைப்படக்கூடாது, அடுத்த வாட்டி நம்மளுக்கு அதிகமாவே கிடைக்கும். நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி மிஷின் எல்லாமே டைரக்டா கண்ட்ரி வழியா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பியூரிஃபிகேஷன் பண்றது எல்லாமே இந்த கிளான் ஆளுங்க அவங்க தான் பாத்துப்பாங்க. உங்களுக்கு மிஷின் கிடைச்சு அதுல தோத்து போனா அதுக்கான பெனல்ட்டியும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். சரி, நம்மளோட பாட்டி எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கு
12.8 மில்லியன் கிட்ட நம்ம சேர்த்திருப்போம்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்மளோட கிளானை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஆனா நோயல் டோட்டலா 20 மில்லியன் தேவைப்படும் நம்மளோட கிளானை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா. அப்போனா நம்மளுக்கு வேற வழி இல்ல. ஸோ செகண்டரியா ஏதாச்சும் ஒரு ஜாப் பண்ணி மீதி 7.8 மில்லியனை நம்ம வந்து இது பண்றோம். அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல, சீப்பான லேண்டை நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி நம்ம இன்னமும் நியூபியா இருக்கும். ஏன்னா சி ரேங்க்ல தான் நம்ம இருக்குமே. நீ என்ன சொல்ற, அதாவது நம்ம சி ரேங்க்லயே கடைசி வரைக்கும் இருக்க மாட்டோம். இப்போ கிளானை இப்பயே உருவாக்கலனா கண்டிப்பா நம்ம இதே நிலைமையில தான் போக போக இருக்கவும் போறோம். ஸோ அதனால எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம உருவாக்கணும். டாக்கராமானுக்கு அப்புறம் கிளானை பத்தியும் நான் நிறையவே இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணேன். நம்ம வந்து இதே மாதிரி நின்னுந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, எதையுமே நம்மளால அடைய முடியாது. நம்ம வந்து கண்ட்ரியோட ட்ரஸ்ட் அதையும் நம்ம அடையல. அதே மாதிரி பெரிய பேமெண்டோட இருக்கிற ஜாப் அதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம வந்து ரொம்ப யங்கா இருக்கும், நம்ம கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல லாய்டு, இந்த மாதிரி நீ சொல்றது ஆப்போசிட்டா இருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கும், ரொம்ப குட் லுக்கிங்கா இருக்கும். இப்போ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமே. இப்போ இந்த கண்ட்ரிக்கு என்ன தேவைன்னா நிறையவே சீக்கிரம் தேவைப்படுறாங்க. ஸோ அதனாலேயே இங்க இருக்கிற நிறைய மக்களும் சீக்கிரம் மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சீக்கிரம் தான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடலோ இல்ல ஒரு ஹீரோ மாதிரியோ. ஸோ யாரெல்லாம் எங்க அட்ராக்டிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களால தான் சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும். அதாவது அந்த மாதிரி ஆளுங்களை ஒரு டைப்பா பிரிப்பாங்க. அதே மாதிரி அவங்களால ஒரு கான்ட்ராக்டையும் உருவாக்க முடியும் கம்பெனி கூட. அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஃபீயுமே கிடைக்கும். நீ என்ன சொல்ற, அதாவது நம்ம ரொம்ப குட் லுக்கிங்கா இருக்கும், அதனால கண்ட்ரி வந்து நம்ம எல்லாரையுமே நல்லா ட்ரீட் பண்ணுமா? ஆமா, நீயும் தான் வால்டர். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான். இது வந்து நம்மளே விற்கிற மாதிரி இல்லையா? ஆமா, இந்த மாதிரி நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண தேவையில்ல. நம்ம ஒரு கிளானை கூட சீக்கிரத்திலே உருவாக்கலாம். ஆனா வால்டர், நீ வந்து சீரியஸா இருக்கியா? ஆமா, நான் சீரியஸா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நீ வந்து என்னோட உமனா இருப்ப. வால்டர் போதும், ஏதோ ஒன்று. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது அதை வந்து சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு வேற வழியில கிளானை வந்து நம்ம யோசிக்காம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ எல்லாருமே இதுக்கு ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பத்தி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது என்னோட கனவு இந்த உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான சீக்கிரமா மாறணும். ஓவர்டெத்தை நான் சர்பாஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளானை உருவாக்கணும். இதுக்கு அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். நாளைக்கு லஞ்ச் அப்போ இதை பத்தி பேசலாம். எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி நீயும் தான் நல்லா ரெஸ்ட் எடு. இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அங்க திடீர்னு இன்னொரு பர்சனும் ஓடி வந்து சொல்றான், ஹே நோயல், லாய்டும் தானியாவும் நம்மளை ஏமாத்திட்டு அப்படியே போயிட்டாங்க. அவங்க ஏமாத்திட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? இப்படி சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அதாவது என்ன ஆக போகுதுன்னு. ஒரு கிளானை உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம ஆளு பார்த்தான். அதுவுமே இப்போ நாசமா போயிடுச்சு. ஹீரோவோட பவரை பத்தி உங்களுக்கு தெரியும். அதாவது இவனால ஒரு மெம்பரை இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும். இவனுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆவான். அதுக்குன்னு இந்த அனிமேவை கொஞ்சம் குறைச்சி எடை போடாதீங்க. ஏன்னா 2-3 எபிசோட்ல உங்களுக்கே தெரியும் இந்த அனிமே எந்த அளவுக்கு போகும்னு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எபிசோட் நோட்டிபிகேஷன் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.